வணக்கம். இந்த விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் மிகவும் ஆழமான, எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான கதையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து கூறிய அந்த பிரபலமான 10 கன்னிகைகளின் உவமை. இது பரலோக ராஜ்யத்தை பற்றியும் நாம் எந்த அளவுக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை சோதிக்கும் ஒரு மிக முக்கியமான கதையாகும். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். மணவாளனுக்காக காத்திருக்கும் 10 கன்னிகைகளின் இந்த ஈர்க்கக்கூடிய கதைக்குள் நுழையலாம். வாழ்க்கையின் மிக எதிர்பாராத தருணங்களை சந்திக்க நாம் உண்மையிலே தயாராக இருக்கிறோமா என்ற மிகப்பெரிய கேள்வியை இந்த கதை நமக்குள் எழுப்புகிறதல்லவா? முதல்ல இந்த 10 கன்னிகைகளின் அறிமுகத்தை பார்ப்போம். இந்த கதை ஒரு திருமண கொண்டாட்டத்திற்கான மிக மகிழ்ச்சியான தொடக்கத்தோடு தான் ஆரம்பமாகிறது. அடுத்து புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும், இந்த 10 கன்னிகைகளுக்கும் இடையே உள்ள அந்த மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் இப்போது கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு இதுதான். அந்த புத்தியில்லாத 5 பேர் தங்கள் தீவெட்டிகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் கூடவே தேவையான எண்ணெயை கொண்டு போகவில்லை. அதாவது எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர்களிடம் இல்லை. ஆனால் புத்தியுள்ளவர்கள் அப்படி இல்லைங்க. அவர்கள் தங்கள் தீமட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் கூடுதல் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். மணவாளன் வர எவ்வளவு நேரம் தாமதமானாலும் அதை சமாளிக்க அவர்கள் முழுமையாக தயாராக இருந்தார்கள். மூன்றாவதாக நள்ளிரவு வருகை. மணவாளன் வர தாமதமானதால் அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். காலப்போக்கில் கதையின் பதற்றம் எப்படி படிப்படியாக உயர்கிறது என்பதை கவனியுங்கள். மாலை நேரத்தில் அனைவரும் மிகவும் உற்சாகமாக புறப்படுகிறார்கள். ஆனால் இரவு முழுவதும் காத்திருந்து தாமதத்தால் அப்படியே தூங்கிவிடுகிறார்கள். பின்னர் சரியாக நள்ளிரவில் ஒரு எதிர்பாராத திருப்பம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு பெரிய சத்தம் திடீரென கேட்கிறது. 4வது பகுதி, அணையும் தீவெட்டிகளும் எண்ணெய் தேடலும். அவர்கள் திடுக்கிட்டு விழித்தெழுந்த பின் நடந்த அந்த பேரழிவை இது காட்டுகிறது. அவர்களின் அந்த தவிப்பும் விரக்தியும் எப்படி இருந்திருக்கும்? தங்கள் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இருள் சூழ்வதை பார்த்த அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களை பார்த்து, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்கிறார்கள். இது நிஜமாகவே எவ்வளவு நெருக்கடியான ஒரு தருணம் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளோ 2 சாராருக்கும் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் ரொம்பவே உறுதியாக இருந்தார்கள். எனவே அவர்கள், அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடி இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கினார்கள். இது சுயநலம் கிடையாதுங்க, மாறாக மிகவும் யதார்த்தமான ஒரு முடிவு. 5வது பகுதி, அடைக்கப்பட்ட கதவு. புத்தியில்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க வெளியே சென்றிருந்த அந்த சரியான நேரத்தில்தான் எதிர்பாராதது நடந்தது. இங்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை நம் மனக்கண்ணில் உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும். முழுமையாக ஆயத்தமாக இருந்த அந்த 5 கன்னிகைகள் பிரகாசிக்கும் தங்கள் தீவட்டிகளுடன் மணவாளனோடு கூட அந்த மகிழ்ச்சியான கல்யாண வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அவர்களுக்கு உள்ளே வெளிச்சமும் பெரும் கொண்டாட்டமும் காத்திருக்கிறது. ஆனால் அடுத்த கணமே கதவு அடைக்கப்படுகிறது. ஆயத்தமில்லாத மற்ற 5 பேருக்கும் மிஞ்சியது அந்த காரிருள் மட்டுமே. எண்ணெய் வாங்கிவிட்டு தாமதமாக திரும்பி வந்த அந்த மற்ற கன்னிகைகள் மூடிய கதவின் வெளியே நின்று கொண்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். ஆனால் உள்ளே இருந்த மணவாளனோ, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மிக தீர்க்கமாக பதிலளித்தார். இது ஆயத்தமில்லாமல் இருப்பதன் விளைவை காட்டும் மிக கடுமையான ஒரு நிராகரிப்பு. இறுதியாக விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியம். இயேசு இந்த கதையை முடிக்கும்போது நேரடியாக ஒரு முக்கியமான செய்தியை கூறுகிறார். இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான். மனுஷகுமாரன் வரும் நாளை நாழிகையை நீங்கள் அறியாத இருக்கிறபடியால் விழித்திருங்கள். வாழ்க்கையில் மிக முக்கியமான தீர்ப்புகளோ அல்லது கணங்களோ எப்போது நிகழும் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த நேரம் ஒரு ரகசியமாகவே உள்ளது. எனவே எப்போதும் விழிப்புடனும் முழு ஆயத்தத்துடனும் இருப்பது முற்றிலும் அவசியமான ஒன்றாகும். இந்த சிறப்பான உவமையின் அலசலை நாம் நிறைவு செய்யும்போது உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு இறுதியான மிக முக்கியமான கேள்வியை இங்கே நான் விட்டுச் செல்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் தீவெட்டிகளை நீங்கள் தொடர்ந்து எரியும்படி வைத்திருக்கிறீர்களா? எதிர்பாராத அந்த நேரத்தை சந்திக்க நீங்கள் முழுமையாக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.